ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் ஸ்பைசியான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து அதை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போய் இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா எப்படி பொரிஞ்சு வந்துருச்சுன்னு இதோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தோட கலர் மாறி இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஹாஃப் கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹாஃப் கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம். இந்த கேப்சிகம் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பயுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸ் இதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வதங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உப்பு சேர்க்குறோம். ஸோ நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டில். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாதாரண மிளகாய்த்தூள் தான் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரம் மசாலாவே இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இதுலேருந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 முட்டையை உடச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லா முட்டையும் உடச்சி ஒன்றா ஊற்றி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கும் போது அது நல்லா அந்த மசாலாவோட கொட்டவும் ஒன்றா கொட்டி சேர்க்கறத விட. அதனால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் எல்லாத்தையும் ஒன்றா கூட கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா வதக்கிடுங்க. முட்டை ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் முட்டை அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி அடியில் போய் ஸ்டோர் ஆகிறது தீய ஆரம்பிச்சிடும். இதை நல்லா கைவிடாமல் ஃபாஸ்ட்டாக கிளறிட்டே இருங்க. அப்போ தான் இது அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா முட்டை வெந்து உருண்டை பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரைஸை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ தான் அது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மசாலாவும் இதோட கோட் ஆகும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் நீங்கள் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்து. அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதலே உப்பு போட்டிருப்போம். அது ரொம்ப கம்மியாக தான், காய் வணங்கிறதுக்காக தான் போட்டிருப்போம். ஆனால் இப்போ நம்ம போடுற உப்பு தான் சாதத்துக்கான உப்பு. ஸோ அதை உங்கள் சாதத்துக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைனா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். அடுத்ததான் நான் இதில் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்க்க போகிறேன். நான் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் இது கூட நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆப்ஷனல் தான். ஆனால் இது போட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.